இந்த கேக் வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் 24th அன்னைக்கு செஞ்ச கேக் தான். அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளம் கேக்கும், கப் கேக், வேறு சாக்லேட், பிறகு இந்த கேக்கும் செய்கிற ஆர்டர் இருந்தது. அதனால எனக்கு இது வந்து நான் இதை கடைசியாக தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தா. லீவுங்கிறதுனால சமைக்கிற வேலையுமே எனக்கு இருந்தது. இல்லைன்னா வழக்கமாக காலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்வேன். அதுக்கப்புறம் எப்போவுமே கேக்கு வந்து நான் 1 டேக்கு பிஃபோரே வந்து க்ரம் கோட் பண்ணி நைட்டு முடித்து அடுத்த நாள் கொடுக்குற அன்னைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நல்லா செட் ஆகட்டும்னு. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு நான் அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு 2 to 3 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்தது எல்லாமே. அதனால் இந்த கேக்கை வந்து நான் ரொம்ப செட் பண்ணலாம் இல்லை. எனக்கு நான் அடுத்தால கப் கேக் அதெல்லாம் முடிக்கிற மாதிரி இருந்ததுனால சீக்கிரமாக பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு ஃபில்லிங்ஸ்க்கு எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து செரியை தான் கட் பண்ணி ஃபில்லிங்ஸாக கொடுப்பேன். இந்த தடவை எனக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் இல்லைங்கிறதுனால டியூட்டி ஃப்ரூட் இருந்தது. அதுவும் சரி, ஓகே, இதே மாதிரி தான் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தான் நான் ஃபில்லிங்காகவே இந்த தடவை நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேக்கை நான் க்ரம் கோட் எல்லாம் முடித்து ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுத்து அந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் சாக்லேட்டுமே இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து மெல்ட் பண்ணி மோல்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிவிட்டேன் டக்குனி. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை வந்து டிமோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டேன். கேட்கும்போது அதை இது பண்ணி பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன் டிமோல்ட் பண்ணி.